இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓ மாப்பிள்ள தான் அந்த கிழவியோட உண்மையான பேரு, அவன் தான் கார்த்திக், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. ஏய், பழையபடி வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சா? மாப்பிளைய பத்தி திரும்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், வா போலாம். அக்கா நான் சொல்றது கேளு, நான் சொல்றதா நிஜம். இல்ல வாடி. மேடம் மேடம் எங்க போறீங்க? எல்லாம் சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டு போக. மேடம் ஏன்பா ஏன் அவங்க சாப்பிடாம போறாங்க? ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்காது, அத சாப்பிடாம போறாங்க. போயா. ஐயோ, அவங்க வெளிய போறதுக்குள்ள நாம சீக்கிரம் போணுமே. ஐயோ, அவசரத்துக்கு வேற போட முடியாதே. எத்தனை கண்ணாடி கண்ணாடி. ஹாய் பெரியத்த, ஹாய் ஸ்மாலத்த, எப்படி இருக்கீங்க? ஏதோ பிசினஸ் விஷயமா வந்தீங்கன்னு அருண் சொன்னா. என்னைய பார்க்காம போனீங்க? இட்ஸ் ஆல் ரைட், ஆல் ரைட். ஹோட்டல்ல சாப்பிட்டு வரீங்க போல இருக்கு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். டேய் ஏடா, அதுக்குள்ள எப்படி கோட் சூட்லாம் போட்டு கார்ல வந்து இறங்குற? ஸ்மாலத்த, என்ன உளறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் இப்பதானே இங்க வரேன். டேய் நடிக்காத, இப்பதானே நீ ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்த, அதுக்குள்ள எப்பறா இங்க வந்து நிக்கிற? ஸ்மாலத்த, நான் சர்வர் வேலை பார்த்தனா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். சர்வதேச லெவல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவன பார்த்து சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றீங்க? அபிராமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட எம்டிய நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இதுவே வேற யாராச்சும் சொல்லியிருந்தா அவங்க உடம்புல உயிர் இருந்திருக்காது, பொணமா தான் இருந்திருப்பாங்க. டேய், உயிர் இல்லைன்னா பொணம் தாண்டா. நீ எப்படி இங்க வந்த அத சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என் அத்தையா போயிட்டீங்க, அதனால உயிர் பிச்சை தரேன், பொழைச்சு போங்க. இவன் அலப்பற தாங்க முடியலடி, வா போலாம். அக்கா அக்கா இரு, இவன் இங்க இருக்கானா? உள்ள அங்க சர்வர் இருக்க வாய்ப்பு இல்ல, வா நம்ம உடனே போய் பார்க்கலாம். ஐயோ, நான் வரல, நீ வேணும்னா போ. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காக வாக்கா. ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். இப்ப அவன் கண்டிப்பா உள்ள இருக்க மாட்டான் பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள்னு நான் இப்ப நிரூபிக்கிறேன், வா. ஏய் வேணாண்டி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? சொன்ன கேளு, வா வா. ஏய் சந்திரா, பாத்தியாக்கா அவன ஆளக்காலம் பாத்தியா? மேடம் இந்தா வந்துட்டேன். என்ன மேடம் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு சாப்பிடாம போயிட்டீங்க? நான் தான் சொன்னேன்ல சாப்பிட்டு போங்கன்னு. இப்ப சொல்லுங்க என்ன வேணும்? சூடா இருக்கு, கொண்டு வரேன். டேய், நீ இப்பதானே கோட் சூட்டோட வெளியில இருந்த, அதுக்குள்ள எப்பறா உள்ள வந்த? என்ன சொல்றீங்க? நான் கோட் சூட்ல இருந்தனா? என்ன உளறீங்க? தாருங்க, நான்லாம் கோட் சூட்ட வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, போட்டதும் இல்ல. இந்த சர்வர் அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா? ஐயோ, மறுபடியும் குழப்பறானுங்களே. இவனுங்க கண்ணாமூச்சி ஆட்டத்தை தாங்கவே முடியல. என்ன மேடம் தலைவலியா? சூடா காஃபி கொண்டு வரவா? இந்த ஹோட்டல்ல காஃபி மட்டும் தான் நல்லா இருக்கும். டேய், தலைவலிய உன்னாலதான்டா. இதுல காஃபி வேணுமான்னு வேற கேக்குறியா? சந்திரா, இவனுங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்கன்னு தெரிஞ்சு போச்சு, வா கிளம்பலாம். அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கா, இவனுங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் தானே நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வா போலாம். அக்கா சொன்னா கேளு. நானு சொல்றேன்ல, வா வா. சர்பத்து கொண்டாரவா? மேடம் மேடம் இந்தாருங்க மேடம். ஐயோ, Dress சேஞ்ச் பண்ணனுமே, ஓடுறா. மஞ்சள் தண்ணி கலந்த குடத்தை எப்படியாவது எடுத்துட்டு பெட்ரோல் கலந்த குடத்தை அந்த இடத்துல வச்சிடணும். அத பூசாரி அவங்க மேல ஊத்துவாரு. அப்புறம் அவங்க தீ மிதிக்க போறப்போ குப்புன்னு பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அத பார்த்து அந்த கிழவி, ராஜராஜ, அந்த டிரைவர் பையன் எல்லாரும் துடிக்கணும். அத பார்த்து நாம சந்தோஷப்படணும். சித்தி, மஞ்சள் தண்ணி இருக்கிற குடத்துல பெட்ரோல கலந்தா அந்த ஸ்மெல் தெரியுமே, அப்புறம் எப்படி நாம அதை அவங்க மேல ஊத்த முடியும்? இல்ல சார், பெட்ரோல் ஸ்மெல் தெரியாம இருக்க ஒரு லிக்விட் கெமிக்கல் இருக்கு சார். அத பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணிட்டா சுத்தமா பெட்ரோல் வாடையே வராது சார். நார்மல் மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது சார். அப்படியா? அப்ப லிக்விட பெட்ரோல்ல கலந்துட்டா நாம காரியத்தை சைலண்டா முடிச்சிடலாம்னு சொல்றியா? ஆமா சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு காட்டுறேன். சரி பா, இதோ வந்துடுறேன் சார். எப்படி நம்ம ஏற்பாடு? எல்லாம் நல்லா தான் இருக்கு, பிளான் பண்ணபடி நடக்கணுமே, அதான் சித்தி முக்கியம்.
எல்லாம் நடக்கும் அவனே, கவலைப்படாத. அந்த ராஜா சேதுபதியோட பேத்திங்களை ஒரே நேரத்துல அழிச்சு வாரிசே இல்லாம பண்ணிடுறேன். அத பார்த்து குடும்பமே கதறணும், கண்ணீர் விடணும். ம்? என்னாச்சுமா? தம்பி, அந்த படுபாவி முத்துவேல் மைதிலிய கார்ல கூட்டிட்டு போயிட்டான் தம்பி. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால முடியல. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். எப்படியாவது மைதிலிய காப்பாத்திருங்க மாப்ள. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க, பயப்படாம இரு. வந்துடுறேன். சரி. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை நடக்குது? பக்த கோடிகளுக்கு வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தீமிதி திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தீமிதிக்க இருப்பவர்கள் வரிசையில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாயி, மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு நீங்கள்லாம் அப்படியே வரிசையில் போய் நில்லுங்க. சரிங்க பாட்டி. ரோகு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து. சரிங்க. ஏய், அந்த 3 பேர் தான் நான் சொன்ன பொண்ணுங்க. நீ அந்த பெட்ரோல் கலந்த மஞ்சள் தண்ணி குடத்தை பூசாரி கையில எடுத்து கொடு. அவரும் அதை எடுத்து ஊத்திடுவாரு. ஊத்துன அடுத்த நிமிஷம் நீ இங்க இருந்து கிளம்பிடு. அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. புரியுதா?